சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்யும் பணியில் இஸ்ரோ களமிறங்கியுள்ளது. இதன் முதற்படியாக கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV XLC-57 ராக்கெட் மூலம் ஆதித்யா L1 என்ற விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 3, 2, 1, 0. Plus 5 seconds. Lift off normal. P1 tracking. P3 tracking. Magnificent lift-off of PSLV C-57 with Aditya L1 on board. அதன் வட்டப்பாதையை உயர்த்துவதற்காக இதுவரை விஞ்ஞானிகள் 4 கட்ட பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பூமியில் இருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் புவிக்கும் சூரியனுக்கும் இடையில் சம புவியீர்ப்பு விசை புள்ளியான லக்ராஞ்சியனை நோக்கி ஆதித்யா L1 பயணித்து வருகிறது. 125 நாட்கள் பயணித்த பிறகு இன்று மாலை 4 மணிக்கு அதனை வட்டப்பாதையில் நிலைநிறுத்தும் பணிகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொள்கின்றனர். சூரியன் ஒரு மிக நிறை கொண்ட ஒரு பொருள். அதே மாதிரி பூமிக்கும் நிறை இருக்கு. அதனால சூரியனுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு, பூமிக்கும் இருக்கு. அப்போ சூரியன் இருக்கு, பூமி இருக்கு அப்படின்னு சொன்னா சூரியனும் பிடிச்சி இழுக்கும், பூமியும் பிடிச்சி இழுக்கும் இல்லையா இங்க இருக்கிறதெல்லாம். அப்போ ஏதாவது ஒரு புள்ளியில சூரியனுடைய கவர்ச்சி விசையும் பூமியினுடைய கவர்ச்சி விசையும் சமமா இருக்கும்ல, அந்த புள்ளி தான் L1. அந்த புள்ளியில போய் நிக்காது. அது அந்த புள்ளியை சுத்தி ஒரு ஒளிவட்டம் மாதிரி சுத்திட்டு வரும். இதான் அந்த புள்ளின்னு சொன்னா அது ஒரு ஒளிவட்டம் மாதிரி இப்படி சுத்திட்டு வரும். ஸோ இப்படி சுத்திட்டு வரும்போது சூரியனை பார்க்கலாம், சூரியனிலேருந்து கிடைச்ச தகவலை பூமி காட்டுவோம். சூரியனை பூமி சுற்றி வரும்போது அதற்கு ஏற்ப சூரியனை ஆதித்யா விண்கலமும் பின்தொடரும் வகையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. எனவே சூரியனில் ஏற்படும் மாற்றங்கள், அதனால் நிகழும் விளைவுகளை முன்கூட்டியே பூமியில் இருந்து அறிய முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். ஏதாவது ஒரு கதிர்கள் வருதுன்னு வச்சுப்போம், உதாரணமா ஒரு சூறாவளி வருதுன்னு வச்சுப்போம். அந்த சூறாவளியை முதல்ல இந்த விண்கலம் உணர்ந்து பூமிக்கு முன்னாடியே தகவல் தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லை, எந்த உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. சூரிய புயல்னால அது மாதிரி ஆபத்துலாம் எதுவும் கிடையாது. ஆனால் என்ன ஆகும்னா தகவல் தொடர்பு பாதிக்கும். குறிப்பாக கப்பல்களுக்கிடையே இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு, விமானத்தில் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு போன்றவைகள் பாதிப்பு ஏற்படும். GPS போன்றவைகளில் பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே சூரியனின் முழு வட்ட படங்களை ஆதித்யா L1 பூமிக்கு அனுப்பியுள்ளது. தொடர்ந்து அறிவியல் சோதனைகளுக்காக சூரியனின் பல்வேறு கோணங்களில் படங்களையும் ஆதித்யா விண்கலம் அனுப்ப உள்ளது. இதனால் விண்வெளியில் உலவும் செயற்கைக்கோள்களை பல்வேறு பாதிப்புகளில் இருந்து காப்பாற்ற முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆதித்யா விண்கலனை L1 புள்ளியில் நிலைநிறுத்துவதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்படும் பட்சத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சூரியனை பற்றி பல்வேறு சூடான தகவல்கள் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.